எல்லா தண்ணியும் எடுத்துங்க, ஒரு வாளியில் வச்சுக்கோங்க. மண்ணில் கிடக்கிற தண்ணியை ஒரு வாளியில் வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை உடச்சி ஊற்றி ஒரு வாளியில் வச்சுக்கோங்க. 2 உயிரோட மீன் பிடிங்கள். உயிருள்ள மீனை 2 கொண்டு வந்து 2 வாளியில் தண்ணி வச்சிருக்கீங்களா? 1 மண்ணில இருந்து எடுத்த தண்ணி, 1 அந்த தண்ணியே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. இந்த 2 தண்ணிலையும் உயிரோட மீன் பிடிச்சு போடுங்க. எந்த தண்ணியில மீன் உயிரோட வாழுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. அப்ப எதுல சத்து இருக்கு? நீங்க எப்போதுமே நம்ம புள்ள ஊட்டியெல்லாம் பிறந்த உடனே மண்ணில் விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மழையில நனைஞ்சேன், சேர பூசி விளையாண்டேன், அது வரைக்கும் நோய் இல்லாம இருந்துச்சுட்டே, நாகரிகம் இல்லாம தெரியலடா, ஏன்டா இப்படின்னு நம்ம தடுத்தோம். அங்கதான் சிக்கல் வந்தது. விளம்பரம் போட்டானே, பவித்ரா சோப்பு வாங்கிட்டு வாமா இருக்க பயம் சொன்னானா சிக்கல். அங்க என்ன சேர்த்தோம்னா வேப்பலையை சேர்த்தோம்னா, வேப்பலை தான் வீடு வீடுக்கு இருக்கே பயன்படுத்தினோமா நம்ம. எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆளான நாகரிக கோமாளிகளாகி போட்டோம். அந்த காலத்துல மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களாம் நம்ம முன்னோர்கள். மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டோன்னா வெள்ளைக்காரன் வந்து என்னடா நாகரிகம் இல்லாம சுட்டு சாப்பிடுறீங்க, சச்ச சமைச்சு சாப்பிடுங்க, அதுல பல சேர்த்து சுவையாக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஆரம்பிச்சதாக சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறான்? மீண்டும் மாமிசத்தை சுட்டு சாப்பிடுறோம். சாப்பிடுறீங்களா இல்லையா? தந்தூரி சிக்கன், சிக்கன் சுத்துதே, நெருப்புக்குள்ள சுத்துது மாமிசம், சுத்துதா இல்லையா? அப்ப சுத்துதானே சாப்பிடுறீங்க. அப்ப நாகரிக கோமாளிகள் ஆகி அத்தனையும் இழந்ததுனாலே நோய்வாய்ப்பட்டு சாகுறோம். எங்க போய் சொல்றது? அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த தண்ணி முழங்கால் வலி, சிறுநீரகம் கெடுது, கல்லடைப்பு வருது. அத்தனைக்கும் தண்ணி ஒரு காரணம். தண்ணி மட்டும் காரணம் இல்ல, தண்ணியும் ஒரு காரணம். இந்த தண்ணியை துள்ள முதல்ல அதை எங்க யாரு கேக்குறியா? ஊருக்கு குடத்துல தண்ணி வச்சாங்க, ஒரு சொம்பு வச்சாங்க, அதைத்தான் குடிச்சா, அதைத்தான் முகம் கழுவணும். எப்படி மாறிட்டோம் பத்தியலா? எங்க போய் சொல்றது? நீங்க அதை விட எல்லார் வீட்லயும் விதை நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம். 25-30 வருஷத்துக்கு முன்னால பாரம்பரியமான விதை நெல் வீட்டுல இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் இல்ல? நம்ம கிட்ட இருந்த விதை நெல் இப்ப யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருந்த விதை நெல் இன்னொருத்தன்ட்ட ஏன் போச்சு அப்படிங்கிற சிந்தனை யாருக்காவது இருக்கா? சரி, ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை யூனியன்ல விதை நெல் வாங்குறீங்களே, வாங்குற விதை நெல்லுக்கு அவன் விலை நிர்ணயம் பண்றேன், அதே நெல்லுக்கு அவன் தான் உரம் வைக்கிறான், அந்த உரத்துக்கு அவன் விலை நிர்ணயம் பண்றான். இன்னும் பாருங்க, உழுகிற நிலத்துக்கு வரிவாயுதா உண்டு, உரத்துக்கு விலை உண்டு, களைக்கொல்லிக்கு விலை உண்டு, பூச்சி மருந்துக்கு விலை உண்டு, களை எடுக்க விலை உண்டு, அத்தனைக்கு விலை நிர்ணயம் பண்ற இந்த உலகம், இந்த சமூகம் ஏன் விவசாயி விளைய வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல? இல்ல. எங்க போய் சொல்றது? யாரு காரணம்? எங்க இருக்கு சிக்கல்? நம்ம கிட்ட இருந்த விதை நெல் மேன்சாண்டல் நிறுவனத்துக்கிட்ட ஏன் போச்சு? ஏன் இன்னைக்கு யூனியன் வழியா வருது? இன்னைக்கும் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் விளை வைக்கிறான். உலகத்துக்கே சோறு போட்ட ஞாத்தாளுங்க அப்பனும் ஜாகிரன் காலம் பூரா. அதை தடுக்க ஒரு வழி இல்ல. காலம் பூரா அவங்கள்ட்ட கையேந்த அளவுக்கு விட்டுட்டாங்க. ஆனாலும் பேசுறாங்க, எங்களை விட நல்லது பண்ண ஆள் இல்லைன்னு. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கி. எங்க இருக்கு சிக்கல்னு யோசிச்சு பார்க்கணும்ல. யோசிக்கணுமா வேண்டாமா? 3 வயசு குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய். 3 வயது குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க, 3 வயது குழந்தை என்ன தப்பு பண்ணிருக்கோம்? என்ன தவறு செய்திருக்கும் சொல்லுங்க? 3 வயது குழந்தைக்கு நாக்குல புற்றுநோய். என்னன்னு மருத்துவ ஆய்வு செய்தால் அது குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. இந்த உலகத்திலே சிறந்தது தாய்ப்பால், சிறந்தது தாய்ப்பால். ஒரு பெண்ணு தாய்ப்பாலை விளக்கி வித்துட்டு தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில விளக்கேத்தினா வரகுணால்னு பேரு வரலாறு இருக்கு. ஆனா தாய்ப்பால் நஞ்சா போச்சு. ஏன் தாய்ப்பால் நஞ்சா போச்சு அப்படின்னா, அவங்க அம்மாவை பரிசோதனை பண்ணா அந்த அம்மா சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. களைக்கொல்லின்னு ஒன்று போடுறீல வயலுக்கு, அதை போட்டுட்டு அதில் உழுகிறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து, வரப்பு வெட்டுறதுலேருந்து அத்தனை பேருக்கு வியாதி. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை தமிழ்நாட்டில். ஏன்? அதை பற்றி ஏதாவது யோசனை இருக்கா? நல்லதை கேட்க, நல்லதை சிந்திக்க, நல்லதை பார்க்க ஆள் இருக்கா? எங்கே தவறு இருக்கோ, எங்கே தப்பு இருக்கோ அங்கே ஒரு கூட்டம் கூடுது. நல்லதை சொல்லும் போது அதுதான். நூலகங்கள் அத்தனை இருக்கு, கூட்டம் இல்லை. மதுபான கடை பெருகுது, கூட்டம் இருக்கு. எங்க போய் சொல்ல? மருத்துவமனையில இருந்து மருத்துவத்துறை சரியா இருந்திருந்தா மருத்துவ நோய் குறைஞ்சிருக்கணும், குறையல. மருந்து மாத்திரை சரியா இருந்தா நோய் குறைஞ்சிருக்கணும், குறையல. இன்னைக்கு தெரியுமா ஆங்கில மருத்துவம் குடல் வாழ்வுன்னு ஒன்று சொல்றேன். ஆங்கிலத்தில் அப்பண்டிஸ் எனக்கு தெரியாதுப்பா ஆங்கிலம், இருந்தாலும் சொல்றேன் பாருங்க. குடல் வாழ்வுன்னு வருது. குடல் வாழ்வுன்னு சொன்னா என்ன பண்றேன்? சரி பண்றானா? அந்த இடத்த குடலை நறுக்கி தூக்கி வீசிடுறேன். சரி பண்ண முடியலையே. சிறுநீரகம்ங்கிற கிட்னி கெட்டு போகுது, சரி பண்ணுது அவங்க ஆங்கில மருத்துவம். தூக்கி வீசிட்டு வேற ஆளுக்கு சிறுநீரகத்தை வாங்கி வைக்க சொல்லுது. இதயம் கெட்டு போச்சு, தூக்கி போட்டு இன்னொரு இதயத்தை வைக்க சொல்லுது. அப்ப எந்த நோய்க்கும் தீர்வு காண முடியவில்லை உங்க ஆங்கில மருத்துவத்தால். நல்லா யோசிங்க. உடலை சிதைக்கிறதுக்கு காலில் புண்ணு வந்துருச்சுன்னா விரலை வெட்டுறான்றேன், காலுக்கு கீழே புண்ணு வந்துருச்சுன்னா காலோட வெட்டுறாங்கிறேன். ஆனா சித்த மருத்துவம் எல்லாத்தையும் சரி செய்யும். ஏன் ஏற்க மறுக்குது உங்க மனசு?
அரசு மருத்துவமனை பூரா சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறேன். ஏன் அதை நீங்க ஊக்குவிக்கல? ஏன்னா இங்க கமிஷன் குறைஞ்சு போச்சு. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என்ன செய்ய? எங்க இருக்கு சிக்கல்? தலைவலிக்கு மருந்து மாத்திரை போட்டா தலைவலி தீருது. ஆமா. அது போல காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரை போட்டா காய்ச்சல் நின்றுது. ஆனா சர்க்கரைக்கு மாத்திரை போட்டா நிக்கவே மாட்டேங்குது. ஏன்? அது ஏன்? என்ன சிக்கல்? யாரு கண்டுபிடிச்சா? எங்க இருக்கு வியாதி? எதனால வந்துச்சு? அரிசின்னு ஒண்ணு விக்குதே வெள்ளை வெள்ளையர்னு. என் தாய்மார்கள், என் புள்ள ஊட்டி, எங்க ஆத்தாப்பெல்லாம் அந்த காலத்துல உரல்ல இடிச்சு மில்லுல அரைச்சு அந்த அரிசியை சாப்பிட்டான். அப்படியே இருந்துச்சு. அதுல தவிடுன்னு ஒண்ணு ஒட்டி இருந்துச்சு. அதை ரொம்ப பட்டதீட்டாம இருந்துச்சு. இன்னைக்கு ஆங்கிலத்துல சிலிக்கு பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வந்தேன். அந்த பாலிசி பண்ணோன்னு அரிசியில இருக்க சத்து புறம் போயிருச்சு, நோய் பெருகிருச்சு. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? அத்தனைக்கு உணவு முறை கலாச்சாரம் தப்பா மாறி போச்சு. உணவே மருந்து, மருந்தே உணவாக இருந்தது. சாப்பிட்டியலா? என்ன சாப்பிட்டிய? கோழி முட்டை சாப்பிடுறது வழக்கம் இருக்கா? இருக்கு. நாட்டு கோழி முட்டை இருந்துச்சு. ஆமா. நாட்டு கோழி வளர்க்குற எல்லார் வீட்லயும் நாட்டு கோழியும் சேவலும் இணை சேர்ந்துதான் முட்டையிடும். ஆமா. அதான இயற்கை. ஆனாலும் கோழி முட்டையில 1-2 பொரிக்காம போயிடும். ஆமா. அடை வச்சோம்னா பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. கூமுட்டை. பொரிக்காத முட்டை எங்க இருந்து வந்துச்சு? கோழி முட்டை. கவனிக்க, கோழில இருந்து வந்துச்சு. கோழி சேவலோட சேர்ந்து முட்டை இட்டா அது பொரிக்கும். ஆனா கோழி குப்பை அணைஞ்சு முட்டை இடுன்னு சொல்லுவாங்க. ஆத்தாவு யாரு இருந்தா கேட்டு பாருங்க. கோழி குப்பை அணைஞ்சு முட்டை இடுதுன்னு சொல்லுவாங்க. கோழி சேவலோட சேர்ந்து முட்டை இட்டா அது பொரிக்கும். ஆனா கோழி குப்பை அணைஞ்சு முட்டை இடுன்னு சொல்லுவாங்க. ஆத்தாவு யாரு இருந்தா கேட்டு பாருங்க. கோழி குப்பை அணைஞ்சு முட்டை இடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த முட்டை பொரிக்காது. அதான் கூமுட்டை. முட்டை போடும், ஆனா கோழி குஞ்சு பொரிக்காது. இப்ப பொரிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை. இப்ப தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல் முட்டை மாநகரம். அத்தனையும் கோழி முட்டை தானே? அதுவும் கோழி குஞ்சு பொரிக்கும். எப்படி பொரிக்குது? அதான் குளோனிங் முறைன்னு சொல்றேன் ஆங்கிலத்துல. எப்போ வந்துச்சு? மகாபாரதத்துல வந்துருச்சு இந்த தத்துவம். ஆனா அது சரிதான். ஆனா அந்த கோழி முட்டைய கோழி அடை வச்சா பொரிக்காது, மின்சார வெப்பத்தினால பொரிக்குது. மின்சார வெப்பத்துல பொரிக்கிற கோழி முட்டையை அடை வச்சா பொரிக்காதே. பொரிக்காத முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. கூமுட்டையை சாப்பிடுற நீங்க எல்லாம் கூமுட்டை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. மொத்தமும் கூமுட்டை. ஏன் தெரியுமா கூமுட்டை ஆக்குறேன்? மேல உட்கார்ந்து பல கூமுட்டைகள் திட்டம் போடுறேன் இவங்களை எப்படி கூமுட்டை ஆக்கலாம்னு. ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம்.